இயக்குநர் எம் பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ்குமார் காலமானார். அவருக்கு வயது 48. அவருடைய மறைவு என்பது திரைத்துறையில் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அவருடைய மறைவு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அவர் இரங்கல் தெரிவித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் நடிகரும் இயக்குநர் பாரதிராஜா அவர்களுடைய மகனுமான திரு மனோஜ் பாரதி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன் என்று தெரிவித்திருக்கிறார். தனது தந்தையின் இதயத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் தன்னுடைய தந்தையான பாரத இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலமாக அறிமுகமாகி சமுத்திரம், அல்லி, அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் திரு மனோஜ் அவர்கள். இயக்கம் உள்ளிட்ட துறைகளும் முயன்று பார்த்தவர் மனோஜ் என்று பதிவிட்டிருக்கிறார். இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அன்பு மகனை இழந்து வாழக்கூடிய இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள். அவருடைய இறப்பு என்பது அவருடைய இழப்பு மனோஜ் இழப்பு என்பது திரைத்துறையில் மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் வயது 48. ஏற்கனவே அவர் இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாகவும் தொடர்ந்து ஓய்வில் இருந்து வந்த அவர் தற்போது உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.